ஹலோ வெல்கம் மீடியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்ட 5.25 5.15 எக்ஸாம்பிள் 5.15 எக்ஸாம்பிள் 5.15 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சம் என்னங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீள்வட்டம் வந்து x² + y² + b² = 1 செவ்வகலத்தோட நீளம் காண்க. Find the length of lattice rectum of the ellipse x² + a² + y² + b² = 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் நீள்வட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைவோம். ஸோ அதோட செவ்வகலத்தோட நீளம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த நீள்வட்டம், சரிங்களா? ஸோ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 0,0 இருக்கும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குவியங்கள், ஃபோக்கஸ் பாயிண்ட், சரிங்களா? இது வந்து எஸ்ன்னு வச்சுக்குவோம், இதை வந்து S' வச்சுக்குவோம். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏஇ, 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்மளுடைய செவ்வகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது L', சரிங்களா? ஸோ LL' பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏஇன்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட்டை ஏஇன்னு சொல்லுவோம். இந்த ஒயில் இருக்க எவ்வளோ லென்த்துங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நான் Y1 எடுத்துக்கிறேன். ஸோ அதே தான் இங்கே சேம் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். இங்கே ஏஇ, -Y1 இருக்கும். ஸோ இந்த Y1 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த Lக்கும் L' இடையில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாலே நமக்கு வந்து செவ்வகலத்தோட நீளம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த L பாயிண்ட் தெரியணும், அதுக்கு நமக்கு Y1 தெரியணும். அதே மாதிரி L' தெரியணும், அதுக்கு நமக்கு Y1 தெரியணும். ஸோ அந்த Y1 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு செவ்வகலத்தோட நீளம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்ம கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ நீள்வட்டத்தோட செவ்வகலத்தை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், நீள்வட்டத்தின் செவ்வகலம் வந்து LL', ஓகேங்களா? செவ்வகலம் என்ன, LL' ஆகும். அடுத்து இங்கிலீஷ் எழுதுறேன். lattice rectum of ellipse என்ன, LL', சரிங்களா? அடுத்து வந்து இந்த எலிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து போகுது, அதாவது எல்லுங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகி போகுது, பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலிப்ஸில் வந்து ஏஇ, Y1 வந்து பாஸ் ஆகி போகிறதுனால இந்த பாயிண்ட்டை வந்து நான் எலிப்ஸோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னென்னு மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா LAE, Y1 நீள்வட்டத்தின் மேல் அமைவதால், நீள்வட்டத்தின் மேல் அமைவதால் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா LAE, Y1 lies on the ellipse, ஓகேங்களா? ஸோ லைஸ் ஆன் தி எலிப்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த எல் பாயிண்ட்டை வந்து நான் வந்து இதோட ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ இதை வந்து இது எக்ஸுன்னு இது ஒய்ன்னு வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அப்ளை பண்ணுவாங்க. x² பதிலாக நமக்கு என்ன போக போகிறோம், AE² / A² ப்ளஸ் இது வந்து y² பதிலாக Y1² / B² = 1, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நான் XYன்னு அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வரும், A² E² / A² ப்ளஸ் Y1² / B² = 1 வரும். ஸோ அந்த A² நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ E² ப்ளஸ் Y1² / B² = 1. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு Y1 தான் தேவை. ஸோ மற்ற பேராமீட்டர்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ Y1² / B² அப்படியே வச்சுருக்கேன். இந்த 1 அப்படியே இருக்குது. ப்ளஸ் E² இன்ட்டு வரும்பொழுது எப்படி வரும், -E². அடுத்து நமக்கு தேவை என்ன, Y1² மட்டும்தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், Y1² மட்டும் வச்சுட்டு இந்த B² இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைல போகுது. ஸோ Y1² = B² × 1 - E², ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1 - C² வந்து நான் வேறு ஒரு டேர்ம் அப்ளை பண்ண போகிறேன். என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலிப்ஸில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, B² = A² × 1 - C²ங்கிறது ஃபார்முலா, ஓகேங்களா? நமக்கு தேவை 1 - C² தான். ஸோ அதை மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம் அப்படின்னா 1 - C² பதிலாக இந்த மல்டிப்ளைல இருக்க A² இது கீழே வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ B² / A², சரிங்களா? இது வந்து ஃபார்முலா, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 1 - C² பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், B² / A² அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுவோம் வாங்க. ஸோ y1² = b² into b² by a². ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், y1² =
b பவர் 4 பை ஏ ஸ்கொயர்டு. நமக்கு தேவை y1ஓட வேல்யூ. அப்போ நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ரூட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், y1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். தென் b பவர் 4. அப்போ b பவர் 4க்கு ரூட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், b ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ b ஸ்கொயர்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், a வந்துடும். ஸோ y1ஓட பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a. அப்போ y1ஓட ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் b ஸ்கொயர்ட் பை a, இன்னொரு பாயிண்ட்டு மைனஸ் b ஸ்கொயர்ட் பை a. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஏஇ கமா ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏங்கிறது மேலே வருது. அதே மாதிரி ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏங்கிறது கீழே வருது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லுங்கிறது இந்த பாயிண்ட்டு, எல் டேஷுங்கிறது இந்த பாயிண்ட்டு. ஸோ செவ்வகத்தின் முனைப்புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் சிஸ்டம் ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ மற்றும் எல் டேஷ் வந்து ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செவ்வகத்தோட நீளம் வந்து போட போகிறோம். ஸோ செவ்வகத்தோட நீளம் வந்து போடுறதுக்கு ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி, நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, எல்லுக்கு எல் டேஷ்க்கு இடைப்பட்ட தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன, எக்ஸ் root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஸோ வாங்க இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா x1 y1, இது வந்து பார்த்தீங்கன்னா x2 y2. ஸோ இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x2ஓட வேல்யூ ஏஇ, தென் x1ஓட வேல்யூ ஏஇ. ஸோ மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. அடுத்து இந்த மைனஸை போட்டுட்டேன். தென் y1ஓட வேல்யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ பை ஏ போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏஇ மைனஸ் ஏஇ நமக்கு 0 ஆயிரும் இந்த டேர்மு. அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஏ. ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மைனஸ் 2b ஸ்கொயர் பை ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ வந்து x2 x1ஓட வேல்யூ வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது பாருங்கள், x2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ போட்டாச்சு, மைனஸ் x1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ, அதையும் போட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ, அதை போட்டாச்சு. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே போட்டேன். தென் y1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பை ஏ, அதையும் போட்டாச்சு. தென் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ வாங்க இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஏயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் 2b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, ஸோ மைனஸ் 2b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ திரும்ப வாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 4b பவர் 4 பை ஏ ஸ்கொயர்டு. நான் ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 4ஓட ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2, தென் b பவர் 4ஓட ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு b ஸ்கொயர், அடுத்து ஏ ஸ்கொயரோட ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அவ்வளோதான், செவ்வகத்தோட நீளம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 2b ஸ்கொயர் பை ஏன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னும் இது சிம்பிளாக நீங்கள் வந்து போடணுன்னா இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்லை. எல்லுக்கும் எல் டேஷ்க்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அடிஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கழிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ ஏஇ மைனஸ் ஏஇ வந்து 0 ஆயிரும். பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏங்கிறப்ப ப்ளஸ் 2b ஸ்கொயர் பை ஏ டேரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அந்த மெத்தடில் போடுறதுனால போடலாம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.